Good morning, students. Today we are going to see the English subject in 8th standard. Today we are going to see the into prose hobby turns into a successful career. Next we are going to see the section 2. Section 2ல நம்ம ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், டேக் டேர்ன்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலவுட். அஜய் குமார் காக் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஹீ இஸ் த அஜய் குமார். ஸோ இவங்கள பற்றின ஸ்டோரி தான் செக்ஷன் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். அஜய் குமார் காக் இஸ் அ வெரி டேலண்டட் யங் ஆர்டிஸ்ட். ஹீ லிவ்ஸ் இன் ஜெய்ப்பூர், இந்தியா. ஹிஸ் childhood was going on well until he suffered an injury at the age of 3. Ajay was treated, but the treatment left him permanently deaf. His parents tried several hospitals to cure his impairment, but it didn't cure him. His father once bought him a paint set to Ajay for play. Ajay started to paint happily. He painted on the walls and floors, etc. He looked happy while using the paint set that was gifted to him. Soon Ajay's fathers realized that Ajay was talented in painting. When Ajay was 5 years old, a court artist of Dholpur, Rajasthan, Sri Swalal, saw his painting and was very impressed with his work. He then took Ajay and started training him. Ajay Kumar Garg is a very talented young artist. Ajay Kumar Garg. ஸோ இவர் யார் அப்படின்னா யங் ஆர்டிஸ்ட். ஓகே, ஸோ யங்கான ஒரு டேலண்டான ஆர்டிஸ்ட். ஹி லிவ்ஸ் இன் ஜெய்ப்பூர். எங்கே இருக்கார் அப்படின்னா இவர் ஜெய்ப்பூரில் இருக்கிறார். இந்தியாவில். ஹிஸ் சைல்ட்ஹுட் வாஸ் கோயிங் ஆன் வெல். ஸோ அவரோட சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டுருந்து. அன்டில் ஹி சஃபர்ட் அன் இன்ஜுரி ஏஜ் ஆஃப் 3. ஸோ அதாவது 3 வயசில் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, ஒரு அடிபட்டது. ஸோ அதில் ஏற்பட்ட ப்ராப்ளம். அஜய் வாஸ் ட்ரீட்டட், பட் த ட்ரீட்மெண்ட் லெஃப்ட் ஹிம் பெர்மனன்ட்லி டெஃப்ட். ஸோ ஆனால் அஜயோட ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்ணிட்டாரு, பெர்மனெண்ட்லி அவர் டெஃப் ஆகிட்டார். அவருக்கு என்னவாயிடுச்சு அப்படின்னா அவரால் அவருடைய காது என்ன ஆகுது, கேளாமல் போயிடுச்சு. ஓகேவா, டெஃப், காது கேட்க முடியாமல் போயிடுச்சு. காது எதுவுமே கேட்க முடியாமல். ஹிஸ் பேரண்ட்ஸ் ட்ரைடு செவரல் ஹாஸ்பிட்டல்ஸ் டு க்யூர் ஹிஸ் இம்பேர்மெண்ட். ஸோ இம்பேர்மெண்ட்னா என்னது, ஸோ அவங்களுடைய குறைபாடு. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட குறைபாடு ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய். டிசெபிலிட்டி, இம்பேர்மெண்ட்னா இங்கிலீஷில் சொல்லணும்னா டிசெபிலிட்டி. ஸோ அந்த குறைபாடு ஏற்பட்டதுனால அதை எப்படியும் க்யூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் முடியலை. பட் it didn't cure him. His father once bought him a paint set to play. ஸோ ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா தன்னோட பையனுக்காக ஒரு பெயிண்ட் செட் வாங்கிட்டு ப்ளே பண்ண கொடுத்தாங்க. அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. ஸோ அந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னா அஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஹி பெயிண்டட் ஆன் த வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ். ஸோ சுவர்லையும் ஃப்ளோர்லையும் என்ன பண்ணாங்க, வரைஞ்சாங்க. ஹி லுக்ட் ஹாப்பி. ஸோ அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தந்துச்சு. while using the paint set that was gifted to him. Soon Ajay's father realized that Ajay was talented in painting. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜயோட ஃபாதர் பார்க்கும்போது அஜய் அவருக்கு அந்த பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதில் ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அப்பா உணர்ந்தாங்க. வென் அஜய் வாஸ் 5 years old, ஒரு 5 இயர்ஸாக இருக்கும்போது 5 வயசு இருக்கும்போது கோட் ஆர்டிஸ்ட் தோல்பூர், ராஜஸ்தானில் சேர்ந்தவர் ஸ்ரீ ஷுவாலால் அப்படிங்கிறவங்க ஹிஸ் பெயிண்டிங், அவருடைய பெயிண்டிங்கை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்தப்போ பார்த்துருக்காங்க. அண்ட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஹிஸ் ஒர்க். ஸோ அவர் நல்லா பெயிண்ட் பண்ணுறானே அஜய் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருக்காரு. ஹி தென் டுக் அஜய் அண்ட் ஸ்டார்டட் ட்ரைனிங் ஹிம். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அஜய் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான்னு பெயிண்டிங்கில் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஹாபியுமே நல்ல ட்ரைனிங் கொடுத்தா நமக்கு என்ன பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல் கரியராக மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ அதை தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்வாலால் அதை பண்ணார். After completing his education, Ajay tried tailoring, but that didn't make him happy. So he went back to the painting. He became an apprentice of Asha Devi. She taught Ajay the old and dying technique of a traditional Indian miniature painting. He mastered the technique of preparing colors and brushes and gained knowledge of paintings. Soon he became an
accomplished artist in the miniature style. He uses a magnifying glass and a single hand brush for miniature paintings that depict Indian culture. Ajay is gifted in the practice of creating images on a grain of rice. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் எஜுகேஷன். ஸோ அவரோட எஜுகேஷனை அவர் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணார் அஜய்? ட்ரை டு டெய்லரிங். ஸோ டெய்லரிங் அப்படிங்கிறத போகலாம். அதாவது டெய்லரிங் அப்படின்னா துணி தைக்கிறது அந்த மாதிரி ஒர்க். ஸோ கிளாத்தை வந்து என்ன பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுற அந்த ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து அதை பண்ணிகிட்டு இருந்தார். பட் ஆனால் அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. தட் டிட் நாட் மேக் ஹிம் ஹாப்பி. ஸோ அவருக்கு வந்து சந்தோஷத்தை தராது, அது தரல. ஸோ ஹி வென்ட் பேக் டு பெயிண்டிங். ஸோ அதனால் அவர் என்ன முடிவு பண்ணார்? பெயிண்டிங் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அப்போ பெயிண்டிங்கை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஹி பிகேம் an apprentice of ஆஷா தேவி. ஆஷா தேவி அப்படிங்கிற ஒருத்தங்க கிட்ட அப்ரெண்டிஸாக வேலைக்கு சேர்ந்தாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு, அதாவது பெர்மனன்ட் இல்லாமல் டெம்பரரியாக சேர்றது அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீ டாட் அஜய் த ஓல்டு அண்ட் டையிங் டெக்னிக் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஓல்ட் அண்ட் டையிங் டெக்னிக். ஸோ அதாவது நமக்கு கலரிங் அந்த மாதிரி பண்ணுற மினியேச்சர் பெயிண்டிங்கை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். ஸோ மினியேச்சர் அப்படின்னா என்னது? சின்ன. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்மாலாக ரெப்ரசென்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணாலும் அது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ அதுதான் என்னது? மினியேச்சர் பெயிண்டிங். ஸோ அந்த மாதிரியான பெயிண்டிங்கை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஹி மாஸ்டர்டு த டெக்னிக் ஆஃப் ப்ரிப்பேரிங் கலர்ஸ் அண்ட் ப்ரஷஸ் அண்ட் கெயின்ட் நாலேஜ் ஆஃப் த பெயிண்டிங்ஸ். ஸோ அவர் வந்து அதில் ஒரு மாஸ்டர் மாதிரி என்ன பண்ண ஆரம்பித்தார்? ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தார். ஸோ கலர்ஸ், ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிற நாலேஜ், அந்த மாதிரி பெயிண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிற நாலேஜ் எல்லாமே அவருக்கு கிடச்சிருச்சு. சூன் ஹீ பிகேம் an accomplished artist in miniature style. அக்கம்ப்ளிஷ்ட்னா ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் வந்து என்ன பண்ணிட்டார்? மாறிட்டார். He uses a magnifying glass and a single hand brush for miniature painting. Magnifying அப்படின்னா என்ன அப்படின்னா என்ஹான்சிங், பெரிதாக்குறது. ஓகேவா? ஸோ அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா சிங்கிள் ஹேர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணியும் என்ன பண்ணுறாரு? அந்த மினியேச்சர் பெயிண்டிங்கை என்ன பண்ணுறாரு? ட்ரா பண்ண ஆரம்பித்தார். த டிபிக்ட் இந்தியன் கல்ச்சர். ஸோ அதோட இந்தியனுடைய கல்ச்சர்ஸை பற்றி என்ன பண்ணார்? ட்ரா பண்ண ஆரம்பித்தார். ஸோ இந்தியாவிலுடைய கலாச்சாரங்களை பற்றி, ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி என்ன பண்ணுறாரு? மினியேச்சர் பெயிண்டிங்காக ட்ரா பண்ணார். அது இஸ் கிஃப்டட் இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் இமேஜஸ் ஆன் த கிரைன் ஆஃப் ரைஸ். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கப்பட்டது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெயின் ஆஃப் ரைஸில் வந்து என்ன பண்ணுறது? இமேஜ் பண்ணுற மாதிரி, கிரியேட்டிங் இமேஜஸ் ஆன் கிரைன். ஸோ கிரைன்ஸ்னால் என்ன தெரியும்? தானியங்கள். ஓகேவா? ஸோ தானியங்களில் ரைஸ் மேலே ரைஸ் பெயிண்டிங் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரைஸ் பெயிண்டிங்கில் என்ன பண்ணுறது? இவருக்கு வந்து ப்ராக்டிஸ் கிடச்சிது. ஸோ அந்த ஆஷா தேவி மூலமாக. ஸோ அதனால் அந்த பெயிண்டிங் இவர் என்ன பண்ணார்? கற்றுக்கிட்டார், லேர்ன் பண்ணார், பெயிண்ட் பண்ணார். அஜய் exhibited his work and sold 144 out of the 150 paintings displayed. He continued to show his work throughout India, the United States and the United Kingdom. In 2004, Ajay was awarded a National Award of the Accomplishment from the Indian President Dr. APJ Abdul Kalam. அஜய் எக்ஸிபிட்டட். ஸோ எக்ஸிபிட்டட் அப்படின்னா ஷோ ஆர் ரிவீல். ஸோ அவங்களோட திறமையை அவர் காட்டினார். ஓகேவா? ஹிஸ் ஒர்க் அண்ட் சோல்டு 144 அவுட் ஆஃப் 150 பெயிண்டிங். ஸோ அவர் வரைஞ்சதில் 150 பெயிண்டிங்கை மற்றவங்களுக்கு காட்டினது பார்த்தீங்கன்னா அதில் 144 பெயிண்டிங்ஸ் வந்து என்ன பண்ணாங்க? சேல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு அவரோட பெயிண்டிங்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹீ கண்டினியூ டு ஷோ ஹிஸ் ஒர்க் த்ரூ அவுட் இந்தியா. ஸோ இந்தியா, யுஎஸ் அண்ட் யூகே. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் சரி, யுனைடெட் கிங்டம்லையும் சரி, இந்தியாவிலும் சரி அவருடைய பெயிண்டிங்கை ஷோ பண்ணார். நெக்ஸ்ட் இன் 2004 அஜய் வாஸ் அவார்டட் அ நேஷனல் அவார்ட் ஆஃப் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃப்ரம் த இந்தியன் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுடைய பெஸ்ட் பெயிண்டிங்காக என்ன பண்ணாங்க? இந்தியாவிலேருந்து நம்மளுடைய இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அவார்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க 2004 அஜய்க்காக. Apart from painting, Ajay is also very actively involved in the welfare of people with hearing impairment in India and has been the executive member of the Deaf and Dumb Association in Rajasthan. He also gives a free training to hearing impaired children in Jaipur as well as children in an orphanage in Gandhinagar.
Jaipur. One of Ajay's current goals is to revitalize the dying art of traditional miniature Indian paintings. Apart from painting, ஸோ பெயிண்டிங்கை தவிர பார்த்தீங்கன்னா அஜய் இஸ் ஆல்சோ வெரி ஆக்டிவ்லி இன்வால்வ்டு வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் வித் ஹேரிங் இம்பேர்மெண்ட். ஸோ அதாவது காது கேட்காதவங்க, ஸோ அவங்க கிட்ட என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய நலனுக்காக நிறைய என்ன பண்ண பாடுபட்டாங்க. ஓகே, ஒர்க் பண்ணாங்க. இன் இந்தியா ஹேஸ் பீன் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன் இன் ராஜஸ்தான். ஸோ டெஃப் அண்ட் டம் அசோசியேஷனில் ராஜஸ்தானில் வந்து என்ன பண்ணாங்க, மெம்பராக இருந்தாங்க. ஓகே, ஸோ காது கேளாதவர்கள், அதே நேரத்தில் பேச முடியாதவர்கள், ஸோ அவங்களுடைய அசோசியேஷனில். ஹி ஆல்சோ கிவ்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங் டு ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரன் இன் ஜெய்ப்பூர் ஆஸ் வெல் அஸ் சில்ட்ரன் இன் த ஆஃபனேஜ் இன் த காந்தி நகர் ஜெய்ப்பூர். ஸோ ஜெய்ப்பூரில் இந்த மாதிரி காது கேட்காத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஏன்னா இவங்களும் அந்த மாதிரியான ஒரு டிசபிலிட்டியில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இப்படி நம்ம வந்து நடந்துக்கிறது, அதே நேரத்தில் எப்படி வி ஹாவ் டு அச்சீவ் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் காந்தி நகர் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணாங்க, ஸோ ட்ரைனிங் கொடுத்தாங்க. One of Ajay's current goals is to revitalize the dying art of the traditional miniature Indian painting. ரீவெட்டலைஸ் அப்படின்னா ரீஎனர்ஜைஸ், ஸோ மறுபடியும் புத்துயிர் பெறுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டையிங் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் புத்துயிர் பெற வர வச்சது யாருன்னா அஜய் அவர்கள். ஓகே, ஸோ அவரோட பெயிண்டிங் மூலமாக அது வந்து என்னவாயிருச்சு, ஸோ அதுக்கு ஒரு புதுசாக பேர் கிடைச்சிது, ஸோ புத்துயிர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். Ajay's life shows us that we can turn our hobby or passion into a successful career if we are ready to learn and develop our skills. Ajay's life shows us that we can turn our hobby or passion into successful career. ஸோ அஜயோட லைஃப்பை பற்றி நம்ம இப்போ படித்ததுனால நம்மளோட ஹாபியோ நம்மளோட பேஷனோ என்னவா மாறும், கண்டிப்பாக கரியராக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன் அண்ட் டெவலப் அவர் ஸ்கில். ஸோ ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கில்லை என்ன பண்ணணும், அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும், டெவலப் அவர் ஸ்கில், நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அப்போ தான் அதில் நம்ம என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். இங்கே பார்க்குறது என்ன அப்படின்னா அஜயோட பெயிண்டிங்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ அஜயோட மினியேச்சர் பெயிண்டிங். ஓகே, இந்த பிக்சருங்கிறது அஜயோட மினியேச்சர் பெயிண்டிங். நெக்ஸ்ட்டு அடுத்த பிக்சர், இதுவும் அஜயோட மினியேச்சர் பெயிண்டிங். நெக்ஸ்ட்டு இதுவும் அவருடைய பெயிண்டிங் தான். ஸோ இதுவும் அவரோட பெயிண்டிங் தான், இதுவும் அவர் வரைஞ்ச பெயிண்டிங். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா அஜய் குமார்காவோட மினியேச்சர் பிக்சர்ஸ் பார்க்குறோம். ஓகே, ஸோ அவருடைய மினியேச்சர் பிக்சர்ஸ், ஸோ இதெல்லாமே அவருடைய பிக்சர்ஸ் தான். ஸோ அவரோட மினியேச்சர் பிக்சர். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் இவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கப்பட்டது நம்ம பார்த்தோம் லெசனில். ஸோ அந்த அவார்ட் ஃபோட்டோ தான் இது. நெக்ஸ்ட் இதுவுமே அவருடைய பிக்சர்ஸ் தான்.